அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தினுடைய முன்னாள் துணை பொருளாளர் தோழர் HMA மல்லிக் அவர்கள் நேற்றைய தினம் காலமானார். காலையில் ஒரு 9:30-10 மணிக்கு அவர் தவறி போனார். நேற்றைய தினமே அவர் அந்த இறுதி சடங்கு போன்ற விஷயங்கள்லாம் நேற்றைக்கு முடிஞ்சது. ஏன்னா அவர் தோழர் மல்லிக் ஒரு தொழிற்சங்கவாதியாக அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தை வளர்த்தெடுப்பதில் ஒரு மிகப்பெரிய பங்கை இங்கே ஆற்றியிருக்கார். இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஏராளமான பேர் இன்னைக்கு ஒரு வீடுகள் வாங்கி நம்ம எல்லாம் லைஃப்ல செட்டில் ஆகிருக்கிறோம் அப்படின்னா அதற்கான அடித்தளம் இட்டவர் அப்படின்னா தோழர் மல்லிக்க சொல்லலாம். ஏன்னா அவரு LNHPFல வேலை பார்த்த தோழர். அந்த காலத்துல நமக்கு லோன், ஹவுசிங் லோன் எல்லாமே அதுல தான் இருந்தது. எனவே முழுக்க அங்க பணியாற்றிய தோழர்களுக்கு உத்வேகம் அளித்த, வீடு கட்டுவதற்கு அதற்கான உதவி செய்தது, இன்னும் HFL லோனுக்கான மேனுவல் உட்பட தயார் செய்ததுல அவருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. அதனால அந்த சுற்றறிக்கைகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் வரது அவர் எழுதிய அந்த நோட்ல இருந்து தான் எல்லாமே வந்திருக்கு என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். 1941ஆம் ஆண்டு அவரு தோழர் மல்லிக் அவர்கள் பிறந்தார். ஆனா அவருடைய ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் 1965 அவருக்கு ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் எங்கன்னா சென்ட்ரல் ஆபீஸ்ல அவர் அப்பாயிண்ட் ஆயிடும். சென்ட்ரல் ஆபீஸ்ல லைப்ரரியனா அவர் அப்பாயிண்ட் ஆயிடும். லைப்ரரியனா அப்பாயிண்ட் ஆகி 1969ஆம் ஆண்டு அவர் சென்ட்ரல் ஆபீஸ்ல இருந்து 4 ஆண்டு அங்க பணி செய்து விட்டு சென்னைக்கு மாற்றல் பெற்று வந்தார். மாற்றல் பெற்று வரும்போது அவர் சோனல் ஆபீஸ்ல நம்ம லைப்ரரி இருக்குல்ல, எனவே அங்க அவர பணியமர்த்தப்பட்டார். அங்க நம்ம லைப்ரரியில இருந்து அங்க பணியாற்றி விட்டு அவரை LIC பில்டிங் யூனிட்டோட நம்ம சங்கத்தினுடைய இணைய செயலாளராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். எனவே அவர் ஊழியர்களோட அவருடைய பணி சென்றடைய வேண்டும் என்பதற்காக சோனல் ஆபீஸ்ல இருந்து அவர் டிவிஷன் ஆபீஸுக்கு LNHPF டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்பர்ல கொண்டு வந்தது சங்கம். எனவே அவர் LNHPFல தான் இறுதி வரைக்கும் அவர் ஓய்வு பெறது. 2000 ஆண்டு மே மாதம் 2000 அவர் ஓய்வு பெறாரு. எனவே அது வரைக்கும் அவர் ஒரு வருஷம் 2 வருஷம் தான் லைப்ரரியனா இருந்தார். அதற்கு பிறகு LNHPF டிபார்ட்மெண்ட். எனவே முழுக்க ஹவுசிங் எம்ப்ளாய்க்கு என்ன பெனிஃபிட் அதுல இப்ப நம்ம நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா தென்மண்டல அளவுல நிறைய இடத்துல LIC காலனி இருக்கு, வேளச்சேரி இருக்கும், நங்கநல்லூர் போன்ற இடங்கள்ல. அதற்கெல்லாம் அடித்தளமிட்டவர் யாரு அப்படின்னா அவரு தான். ஏன்னா அவரு ஒரு 30 கிட்டத்தட்ட ஒரு 25-28 ஆண்டுகள் அவர் LNHPF டிபார்ட்மெண்ட்ல இருந்தார். எனவே அந்த அடித்தளம் விட்டது அப்படின்னா தோழர் மல்லிக்க தான் நம்ம சொல்லணும். அதுபோல அவர் ஒரு 35 ஆண்டுகள் LIC பணியில இருந்தார். நமக்கு தெரியும் 1970 வரலாறை படிக்கும் போது 1972 சங்கம் இரண்டாக பிளவுபட்டு அன்றைக்கு கம்ப்யூட்டரைசேஷனை ஆதரித்த ஒரு குரூப் தனியாக போய் ஃபெடரேஷன் என்பது ஆரம்பிச்சு. அந்த நேரத்துல எல்லாம் பம்பாயில இருக்கக்கூடிய நம்முடைய தலைமையோடு தொடர்புல இருந்து நம்முடைய சங்கத்தை அங்க வலிமைப்படுத்துவதில் அவர் பணி செஞ்சிருக்கார். நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் 1972 சென்னையில இருந்தாலும் அந்த ஸ்பிளிட் அஃபெக்ட் ஆகாம இருப்பதற்காக சங்கத்தை வலிமைப்படுத்துவதில் அவருடைய ரோல் ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை அவர் பிளே பண்ணியிருக்காரு. இங்கே இருந்தாலும் மும்பையில அந்த ரோல் அவர் பிளே பண்ணியிருக்காரு. இங்கேயும் அது போன்ற அவருடைய ரோல் என்பது மிக முக்கியமான. அந்த காலத்துல நம்முடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொன்னீங்கன்னா ராஜப்பா சொல்லுவார் 19% தான் இருந்தது. சவுத் சோன்ல நம்முடைய ஸ்ட்ரென்த் சென்னையில 19% தான். ஆனா இன்னைக்கு we are 90% எம்ப்ளாயிஸ் நம்முடைய ஊழியர்களா இருக்காங்க. அப்ப அதற்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அடித்தளம் அமைத்தவர் தோழர் ராஜப்பா, தோழர் பூபதி, தோழர் NM சுந்தரம் போன்றவர்களோடு இணைந்து ஒரு அடித்தளம் அமைத்தவர் அப்படின்னா தோழர் மல்லிக்க சொல்லலாம். ஏன் அதை சொல்றேன்னா, நாம் சில நேரங்கள் நம்ம சங்கத்திலேயே தேர்தல் நடக்கும். அவர் LIC கட்டிடக்கலையினுடைய ஆபீஸ் பேரா இருந்தார். அப்ப LIC கட்டிடத்திற்காக இந்த EC மெம்பருக்கான எலெக்ஷன் ஒரு தடவை நடந்தது.
தோழர் என்.எம். சுந்தரம், தோழர் ராஜப்பா, பூபதி போன்றவர்கள் இதே கட்டிடத்துல தான் இருந்தாங்க. மல்லிக்கு இருந்தார். அந்த தேர்தல் நடந்து அந்த தேர்தலில் அறிவிப்பு வெளியிடும் போது யாரு அதிக வாக்குகளை பெற்றவர் அப்படின்னு பார்த்தா தோழர் எச்.எம்.ஏ. மல்லிக் தான் அதிக ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்தார். எனவே அந்த அளவுக்கு ஊழியர்களோடு தொடர்பு நெருக்கத்தை ஏற்படுத்தியவர். 12 மாடியிலிருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் அவர் இறங்குவாரு, ஹெச்பிஎஃப் டிபார்ட்மெண்ட். எனவே அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை எல்லா ஊழியர்களோடும் ஒரு பர்சனல் தொடர்பு, சங்கத்திலிருந்து உதவி செய்வது என்கின்ற அந்த அடிப்படையில அவரு இருந்தார். அது இங்க மட்டும் இல்ல, அவரு வெளியேவும் அப்படித்தான் இருந்தார். ஏன்னா அவருடைய பூர்வீகம் அப்படின்னா ராமநாதபுரம். அங்க இருந்து யாராவது சென்னை வராங்கன்னா அண்ணா நகர் ஏசியாட் காலனியில தான் அவர் வீடு, அங்கதான் வருவாங்க. அவருடைய சொந்தக்காரர்கள் எல்லாரும் நம்ம கூட பல தடவை அவரோட வீட்டுக்கு போயிருக்கோம். எனவே இங்க எப்படி இருந்தாரோ அதே தொடர்புகளை அவரு வெளியே ஏற்படுத்தி இருந்தார். வெளியே அப்படிதான் இருந்தாரு. ஒரு இடதுசாரியாகவே தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சது. பொதுவாக இது போன்ற இதுல இருந்து வரும்போது, பேக்ரவுண்ட்ல இருந்து வரும்போது அப்படியெல்லாம் இருப்பது ரொம்ப கடினம். ஆனா இறுதி வரை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்தவர் தான் தோழர் மல்லிக். எனவே அப்படித்தான். அதுபோல நீண்ட நாட்கள் சென்னை கோட்டம், ஒன்றுபட்ட சென்னை கோட்டம், அப்போ சென்னை கோட்டத்தினுடைய இணை செயலாளராக, துணைத் தலைவராக அவர் பணியாற்றினார். எனவே அதன் பிறகுதான் 1988ஆம் ஆண்டு அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தினுடைய தலைமையகம் சென்னைக்கு வரும்போது அவர் அசிஸ்டன்ட் ட்ரெஷரரா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஜெய்ப்பூர் மாநாட்டில். அதிலிருந்து 2000 சென்னை மாநாடு வரைக்கும் அவர் சென்னையில் நம்ம அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தினுடைய கோல்டன் ஜூப்ளி மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டு வரைக்கும் அவர் அசிஸ்டன்ட் ட்ரெஷரர், ஏஇயோட அசிஸ்டன்ட் ட்ரெஷராக இருந்தார். உண்மையிலேயே ஊழியர்களை இணைப்பதில், அவருடைய கஷ்டங்களை கேட்டு தெரிந்து கொள்வதில், ஹவுசிங்ல இருக்கக்கூடிய இஷ்யூவை இன்னைக்கு நமக்கு பெருமளவு இல்லை அப்படின்னா அதற்கெல்லாம் அவர் அடித்தளமிட்டார் என்றுதான் நாம சொல்ல வேண்டும். எனவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதத்துவம் என்பதே இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. நடக்கக்கூடிய போர் நம்ம கிச்சன் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ ஈரான் போர் நம்முடைய அடுப்பாங்கரை வரைக்கும் வந்துருச்சு. எனவே அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு மனிதத்தன்மையோடு மற்றவர்களை நேசிக்க வேண்டும், அது இன்சூரன்ஸ் ஊழியர்களை நேசிக்க வேண்டும். அப்படியெல்லாம் நம்முடைய தலைவர்கள் வாழ்ந்ததன் காரணமாகத்தான் 19% நம்முடைய ஸ்ட்ரென்த் இன்னைக்கு 90% உயர்ந்திருக்கிறது. எனவே அந்த பணியை சிறப்பாக அடித்தளமிட்டு சென்னையை ஒரு பலமான பகுதியாக, ஒரு பலமான பகுதி சங்கமாக மாற்றியதற்கு தோழர் மல்லிக் அவர்கள் ஒரு காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட தோழருடைய மறைவு ஒரு பெரிய இழப்பு தான். அந்த இழப்பை நாம அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக தான் இன்றைக்கு இந்த அஞ்சலி கூட்டத்தை நடத்துகிறோம். தோழர்கள் அனைவரும் 1 நிமிட நேரம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி தோழர்களே. தோழர் மல்லிக் அவர்களுக்கு செவ்வணக்கம். தேங்க்யூ.